ஹலோ ஹலோ. மிஸ்டர் தொல்காப்பியன் இருக்காரா? அவர் இல்ல. நீங்க யாரு? என் பேரு பிரேம்குமார். நான் டெல்லியில இருந்து பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் தொல்காப்பியன்ட்ட சொல்லணும். என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அங்குசாமி விஷயமா தான் அவரை தேடிக்கிட்டு தொல்காப்பியன் டெல்லிக்கு வந்திருந்தாரு. இப்ப அங்குசாமி கிடைச்சிட்டாரு. ஹலோ ஹலோ மேடம், கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்குசாமி என்னை பார்க்க வந்திருந்தாரு. தொல்காப்பியன் தேடி வந்த விவரத்தை அவர்கிட்ட சொன்னேன். அங்குசாமி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. எனக்கு என்ன விஷயம்னு புரியல. சரி, தொல்காப்பியன் இவ்வளவு தூரம் தேடி வந்தாரு, அவர்கிட்ட இந்த தகவலை சொல்றதான முறை, அதான் போன் பண்ணேன். ஹலோ, இன்னைக்கு அங்குசாமி நைட் ட்ரெயின்ல கிளம்புறாரு. நீங்க தொல்காப்பியன் சொல்லி ரிசீவ் பண்ணிக்க சொல்லுங்க. ஹலோ, சரிங்களா? சொல்லிடுறீங்களா? ஹலோ, ஓகே, சொல்லிடுறேன். தேங்க்ஸ். ஆமா, நீங்க யாரு? நான் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். சரிங்க, மறக்காம இந்த மேட்டரை தொல்காப்பியன்ட்ட சொல்லிடுங்க. நான் நைட்டு மறுபடியும் 10 மணிக்கு ஃபோன் பண்றேன். சரிங்களா? மறக்காம சொல்லிடுங்க. என்ன? சரிங்க. தேங்க்ஸ்ங்க. எல்லாம் திருப்தியா நல்லபடியா முடிஞ்சது. எவ்வளவு பெரிய மனுஷங்க நீங்க. 1000 வேலை இருக்கும் உங்களுக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து நல்லபடி நடத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. இதுல என்னங்க இருக்கு? ரஞ்சனிக்காக நாங்க இதை பண்ணித்தான் ஆகணும். அவன் எங்களுக்கு செல்ல பொண்ணு. என்ன ரஞ்சனி? தேங்க்யூ அங்கிள். இந்த சாமியோட அருள் தாங்க இப்படி ஒரு மருமக எங்களுக்கு கிடைச்சிருக்கா. எல்லாம் நல்லபடியா நடந்து அடுத்த வருஷம் ஒரு குழந்தை பிறக்கட்டும். இந்த சாமிக்கு நான் கோவில் கட்டுறேனா இல்லையா பாருங்க. என்னடா பாஸ்கரா? டைம் ஆச்சு, போலாமா? இருங்க மனோகர், இவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டுல பத்திரமா விட்டுட்டு வீட்டுக்கு வந்துரு. சரிங்க சார். அலமேலு, இந்த நீங்களே கிளம்புங்க. பக்கத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அதான பார்த்தேன். எங்க கூட ஒட்ட மாட்டீங்களே. எப்ப பார்த்தாலும் தனி ப்ரோக்ராம், தனி வழி. சீக்கிரம் போயிட்டு வந்து சேருங்க. நாங்க கிளம்புறோம். வரேங்க. வரோங்க. போயிட்டு வரோம். வரோங்க. வா மனோகர் சார். பாத்தியடா பாஸ்கரா? என்னம்மா? கடவுள்னு ஒருத்தன் இருக்காண்டா. அதுவும் சும்மா இல்ல. அலமேலு என்ன செய்யறா, பாஸ்கர் என்ன பண்றான், சில ஆடுகாலிங்க என்ன பண்ணுது, ஓடுகாலிங்க என்ன பண்ணுதுன்னு எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கான். அதனால தாண்டா டைம் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வசமா கொடுக்கறான். ஆட்ட போட்ட கழுதையெல்லாம் இப்போ அடங்கி ஒடுங்கி வாழை சுட்டிக்கிட்டு வரத பார்த்தல. இவ அக்கா இருக்காளே அபி, அவ திமிருக்கு இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறாளோ பாரு. அப்பா என்ன ஆட்டம் ஆடினாளுங்க. கஞ்சிக்கு இல்லாத தரித்திரம் பிடிச்ச குடும்பத்துல இருந்தாலும் ஒன்னொன்னுக்கும் திமிருக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. கரெக்டா சொன்னேம்மா.
ஏண்டாப்பா டிரைவரு, இப்பெல்லாம் நீ சோத்துல உப்ப குறைச்சுக்கிட்ட போல தெரியுது. உப்ப குறைச்சாங்களோ இல்லையோ சாப்பாடை மட்டும் நிச்சயமா குறைக்கலன்னு நினைக்கிறேன். ஆளை பாரு, தடிமாடு மாதிரி மீசையும் அவனும். டேய், இப்பவாது புரிஞ்சதுல்ல யார் நல்லவங்க, யார் பக்கம் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆட்டுக்கு வாழ அவன் அளந்து தாண்டா வச்சிருக்கான். நீங்க ஆடின ஆட்டத்துக்கு தான் இப்ப கரெக்டா உன்னை வர வச்சு உன் கையாலேயே தண்ணி ஊத்த வச்சிருக்கான். டேய், என்னடா முறைக்கிற? நேரா பார்த்து ஓட்டுற. ஆ? என்னடா என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை நாங்க தின்னுட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய கடுகடுகடுன்னு வச்சுக்கிட்டா பாப்ப? உன்னை கொண்டு வந்து எங்களுக்கு கார் ஓட்ட வச்சுட்டான் பாத்தியா? என்னடா முறைக்கிற? பாதையை பார்த்து ஓட்டுறா. நீ போனாலும் பரவாயில்ல, வண்டியில எங்களை மாதிரி முக்கியமான பெரும்புள்ளிகள்லாம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்ன பேச்செல்லாம் பேசின, இப்போ எங்களுக்கு எடுபடி வேலை பாக்குற மாதிரி உன் பொழப்பு ஆயிடுச்சேடா. பாத்து ஓட்டுறா. என்னமா இப்படி ஓடுறா? அண்ணே அண்ணே சொல்லுங்க. டேய் டேய் டேய், மெதுவா ஓட்டு, மெதுவா ஓட்டு. பாத்து ஓடுறேன்னு சொல்றேன். ஐயோ ஐயோ, பாஸ்கர் சொல்லுடா. அண்ணே லாரி வருதா, லாரி வருதா? ஐயோ பாத்து ஸ்டாப். அண்ணே ஐயோ ப்ளீஸ் ஸ்டாப். அண்ணே நிறுத்த சொல்லுங்க. தலை சுத்துறா. லூசாடா நீ? பைத்தியக்கார மாதிரி வண்டி நிறுத்துடா. டேய் டேய், ஐயோ சுத்துறா. ஐயோ லாரி வர மாதிரி இருக்கு பாஸ்கர். அவர மட்டும் மெதுவா போ சொல்லுடா. நிறுத்த சொல்லிடா. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க. மெதுவா ஓட்டுறா. ஐயோ அண்ணே நிறுத்த சொல்லுங்க. தலை சுத்துறா. பயமா இருக்கு. நிறுத்துறா வண்டியை. ஐயோ பாஸ்கர் சொல்லுடா. ஐயோ அம்மா மெதுவா மெதுவா. பாத்து பாத்து மெதுவா. இந்த இந்த தண்ணி குடி. பாத்து பாத்து. டேய், ஏய் நிறுத்துடா. ராஸ்கல் நடு ரோட்ல விட்டு போறான். டேய் ஐயோ இப்போ எப்படிப்பா போறது? வண்டி எடுத்து என்னம்மா போயிட்டானே. இது? ஐயோ அத்தை. ரஞ்சினி, அம்மா பாத்துக்க. உன்னை பாப்பேனா அவனை பாப்பேனா? எங்க போவேனா? அட பாவி, எவ்வளவு திமிரு இருந்தா அந்த சனியை நம்மள விட்டுட்டு போகும். முட்டக்கண்ணா நாசமா போயிடுவான், நாசமா போயிடுவான். என்ன அந்த சும்மா எப்படி பண்ணிட்டு போறானே பாக்கறதுன்னு சொல்றேன்ல. பாத்தியா பாத்தி என்ன திமிரு பத்தி அந்த சரி, பையனுக்கு. விடு விடு விடு. அவனை சும்மா விட கூடாது. விடு, ஆட்டோ பிடிக்க. ஆட்டோ பிடிங்க. என்னங்க சாப்பிட்டாச்சா? இல்ல. ஏ சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன். ஏன் எதுவும் உடம்பு சரியில்லையா? டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே.
கொஞ்சம் தண்ணி கொடுங்க சாந்தி. சாந்தி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தண்ணி கேட்டேன். கொண்டு வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சா? சரி, நீங்க போய் தண்ணி கொண்டு வாங்க. ஃபோன் வந்தா நான் அட்டன் பண்றேன். ஆ? ஆ, தேங்க்ஸ். சாந்தி, உங்களை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தான் தோணுது. ரொம்ப படபடப்பா இருக்கீங்க. ஏன்? சரியா தூங்கலையா நைட்டு? இல்லை, ஒரே தலைவலியா இருக்கு. சரியா தூங்கலைன்னா தலைவலி வரதான் செய்யும். தலைவலி ஜாஸ்தியா இருக்கு. கடைக்கு போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? தலைவலி மாத்திரை என்கிட்ட இருந்துச்சு, எடுத்துட்டு வரேன். ஹலோ ஹலோ ஹலோ, நான் பிரேம்குமார் டெல்லியில இருந்து பேசுறேன். மிஸ்டர் தொல்காப்பியன் இருக்காருங்களா? ஹலோ 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 ஹலோ. I'm Prem Kumar from Delhi. Hello? 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 என்னங்க? என்னாச்சு? போன்லாம் உடைஞ்சு கிடக்கு. என்னாச்சுங்க? ஏன் அலறீங்க? சாந்தி, என்னாச்சு? போன் உடைஞ்சிருக்கு, ஏன்னு கேட்டா எதுவும் சொல்லாம அலறீங்க. என்னாச்சு சாந்தி? ஏன் அலறீங்க? ஒன்னும் இல்லாம போனை உடைச்சிங்க? எதுக்காக அலறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க சாந்தி, என்ன ப்ராப்ளம்? சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. ஏன்ட்ட சொல்றதுக்கு என்ன சங்கடம்? சொல்லுங்க. எவனோ ஒரு ராஸ்கல் அடிக்கடி ஃபோன் பண்ணி அசிங்கமா பேசுறான். என்னது? ஏதாவது பேர் சொன்னானா? இல்ல, கொஞ்ச நாள் அப்பப்ப ஃபோன் பண்ணி என்னையும் உங்களையும் இணைச்சு
அசிங்கமா பேசுற. ஆத்திரம் தாங்காம தான் போனை போட்டு உடைச்சிட்டேன். என்ன சாந்தி இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அவனை யாரும் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல? அது ரொம்ப ஈஸி. போலீஸை சொன்னா உடனே மடக்கிருப்பாங்க. இல்ல, எனக்கு கோபம் வந்துச்சு, அதான். சாந்தி, எதுக்கு நீங்க இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? எவனும் நம்மளை பிடிக்காத ராஸ்கல் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு சாந்தி. யாரு ஃபோன் பண்ணானு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னது? நம்ம ஒரு தரம் கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க போனோம். அப்ப அங்கே கண்ணா பின்னால் ஒரு லெட்டர் வந்துச்சுல, அந்த லெட்டர் எழுதின நபர் தான் இப்ப இந்த ஃபோன் பண்ண ஆளு. கவலைப்படாதீங்க, தப்பு பண்ணவன் எல்லா நாளும் தப்பிக்க முடியாது. கண்டிப்பா நம்ம கிட்ட அவன் மாட்டுவான். அன்னைக்கு அவனுக்கு வச்சுக்க. சரி, தலைவலி நீங்க பத்தாவதுக்கு இந்த தலைவலி வேற. இந்த டேப்லெட்டை போட்டு நல்லா படுத்து தூங்க, எல்லாம் சரியாயிடும். போட்டுக்கங்க.